இனி பிராணிகளின் தொழில்களை பற்றி பார்ப்போம். ஆந்தை அலரும், மயில் அகவும், புறா குறுகுறுக்கும், கோழி கொக்கரிக்கும், காகம் கரையும், தேனி ரீங்காரம் செய்யும், வண்டி இறையும், கரடி உருமும். நரி ஊளையிடும், எருமை எக்காலமிடும், பள்ளி சொல்லும், குதிரை கணைக்கும், யானை பிளிரும், தேவாங்கு அழும், சிங்கம் கர்ச்சிக்கும், குரங்கு அலப்பும். இனி நாம் சில மரபு தொடர்களை பார்ப்போம். கைகூடுதல், சித்தி அடைதல், நுனிப்புள் மேய்தல், மேலெழுந்த வாரியாக படித்தல், பூசி மெழுகுதல், குற்றத்தை மறைத்தல், பொடி வைத்தல், தந்திரமாக பேசுதல், விழலுக்கு இறைத்தல், வீண் செலவு செய்தல், கடன் கடித்தல், இருப்பின்றி செய்தல், கரி பூசுதல், அவமானப்படுத்தல். கண் திறத்தல், அறிவு உண்டாதல், கண் மூடுதல், இறத்தல் அல்லது மரணித்தல், கண் வளர்தல், நித்திரை செய்தல், கண் மலர்தல், விழித்தல், அறை கூவுதல், போருக்கு அழைத்தல், கை கழுவுதல், பொறுப்பை நீக்கிக் கொள்ளுதல், வேட்டிக்கு போட்டி, விதண்டாவாதம் செய்தல். பழமொழிகள் தரும் சில கருத்துக்கள். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மத்திமம், கோபம் சிந்தனைக்கு இடையூறு என்பதை இது சொல்கிறது. இறக்க போனாலும் சிறக்கப்போ வறுமையின் செம்மையை எடுத்து காட்டுகிறது. அன்பான சிநேகிதனை ஆபத்தில் அறியலாம், இது உத்தம நட்பை எடுத்து காட்டுகிறது. அரசன் எவ்வளி, குடிகள் அவ்வளி, முன்மாதிரியான தன்மையை காட்டுகிறது. ஆழம் அறியாமல் காலை விடாதே, ஆராய்ந்து செய் என்பதை காட்டுகிறது. எடுக்கிறது பிச்சை, ஏறுவது பல்லக்கு, வீண் பெருமையை சொல்கிறது. இக்கரை மாட்டுக்கு அக்கறை பச்சை, திருப்தியற்ற மனதை இது சொல்கிறது. ஊருடன் பாய்க்கின் வேருடன் கெடும், பகை அழிவை தரும் என்பதை இது எடுத்து காட்டுகிறது. வெறும்பூர கற்கொடியும் விடாமுயற்சி வெற்றி தரும் என்பதை சொல்கிறது. கிட்டாதாயின் வெட்டன மர, கிடைப்பதற்கு அரிதான ஒன்றை மறப்பது நன்று என்று இது சொல்கிறது. மின்னுவதெல்லாம் பொன்னல்ல, கவர்ச்சியானவை அனைத்தும் நல்லவை அன்று என்பதை சொல்கிறது. குப்பையிலே போட்டாலும் குண்டுமணி மங்காது, வறுமையிலும் உயர்ந்தோர் பண்பு மாறாது என்பதை சொல்கிறது. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மத்திமம், கோபம் சிந்தனைக்கு இடையூறு என்பதை இது சொல்கிறது. கங்கையில் மூழ்கினாலும் காக்கை அன்னமாகுமா, தகுதிக்கேற்பவே எதையும் நினைக்க வேண்டும் என்பதை இந்த பழமொழி சொல்கிறது. இனி சிந்தனைக்கு ஒரு சீன பழமொழி. கேட்டேன், மறந்து போனேன், பார்த்தேன், நினைவில் வைத்தேன், செய்தேன், புரிந்து கொண்டேன். குட் மார்னிங். அந்த கடைசி பக்கத்துல இருக்கிற ஐக்கியோட பார்த்தீங்கன்னா 70 ஐக்கியம் இருக்குல்ல, அது ஒரு கப்பா இருக்குல்ல. அதில் மேக்சிமம் செய்யக்கூடிய ஐக்கியம் எல்லாம் கிடையாது செய்வோம், கவனிச்சு கொள்ளுங்க. இதுல பாருங்க, 50 கிரீஸ் மரக்கழி. இதுல எத்தனை பார்த்துருக்குறோம் பிளாஸ்டிக்கா? பேசுறீ அந்த மைக் ஒன் பண்ண கிடையாது.
எத்தனை கேள்வி பார்த்துருக்கணுமா இல்லை பார்க்கலையா? இது பார்க்கல சார். ரைட், ஓகே. இதுல பாருங்க பிள்ளைகள், பாஸ் ரவுண்டா விளங்கப்படுத்தி விடுறா. நீங்க மற்ற மூண்டையும் செய்யணும். இது 4க்கும் ஒரே மெதட் தான். சரியா? ஃபர்ஸ்ட்டுக்கு பாருங்க, 20 மீட்டர் ஏறுறோம். அதுக்கு நீர் பாத்தீங்கன்னு சொன்னா அது கீழே போடுங்க 10 மீட்டர் சறுக்குறோம். அதுல மொத்த உயரத்தை அந்த 20க்கு நேரே போடுங்க. 50 மீட்டர் உயரமான கம்பம், அதுல 20 ஏறுற, 10 சறுக்குற. அந்த சறுக்குற 10 மொத்த உயரத்துக்கு கீழையும் போடுங்க. இப்ப கவனிச்சு கொள்ளுங்க, பிரிங்க. போட்டது என்னண்டு விளங்கிட்டு தானே? முதலாவதுல போட்டிருக்கிறீங்க மொத்த உயரம், அடுத்ததுல அதுக்கு கீழே சறுக்கிறது, இங்கால ஏறுறது சறுக்கிறது. இப்ப 20ல இருந்து 10 கழிச்சீங்கன்னா 10 வரும். 50ல இருந்து 10 கழிச்சீங்கன்னு சொன்னா 40 வரும். இப்ப 40 என்ன செய்யணும்? 10ஆல பிரிக்கணும். பிரிச்சிங்கன்னு சொன்னா விடை 4 இருக்கு. அதே மாதிரி தான் அந்த மெட்ட கேள்வி. 10 மீட்டர் உயரமான கம்பம், 4 ஏற, 2 சறுக்குற. இந்த சறுக்குறத 10 கிலோ போடுங்க. 10ல இருந்து 2 கழிங்க 8, 4ல இருந்து 2 கழிங்க 2, 8 2ஆல பிரிக்கீங்கன்னு சொன்னா விடை அதுக்கும் 4 தான் விடை. அடுத்ததுக்கு 3க்கு 4க்கு நீங்க விட சொல்லுங்க பாப்போம். அதே மெத்தட் தான். மூன்றாவது விட சார், நாலாவதுக்கு முதலாவது விட. இதுல பாருங்க 20 மீட்டர் உயரமான கம்பம். அப்ப 20 போடுங்க. 3 மீட்டர் 1 சறுக்குற. இந்த இதுல இருந்து 1 கழிங்க. 20ல இருந்து 1 கழிச்சா 19, 3ல 2, 19 2ஆல பிரிச்சா 9 2 18, 1 மீதி வருது. அப்ப அதோட கூட்டி விடணும். மீதியை கூட்டி விட்டீங்கன்னா விடை 10. இதுவும் அதே கேள்விதான். 10 மீட்டர் 10 லிட்டர் கொள்ளளவு, 4 ஊற்ற 2 எடுக்கிறாங்க. அதை எடுக்கிறது இதுல இருந்து கழிங்க. 10ல இருந்து 2 கழிச்சீங்கன்னா 8, 4 2. அப்ப 4ல இருந்து 2 கழிச்சீங்கன்னா 2, 8 2ஆல பிரிச்சீங்கன்னா விடை 4 இருக்கு. இதுல யாருக்கு ஏதாவது குழப்பமா? அடுத்த கேள்வி. பறக்கிளை ஒன்றில் ஒரு குறித்த தொகை கிளிகள் இருந்தன. அவற்றின் தலைகளினதும் கால்களினதும் எண்ணிக்கை 36. கிளிக்கு எத்தனை தலை இருக்கு? 1. கால் எத்தனை இருக்கு? 2. அப்படி என்ன சொன்னா 2 3 3, 36 3ஆல பிரிச்சிக்கன்னு சொன்னா விடை என்ன? ஒரு யானை கூட்டத்தில் உள்ள யானைகளின் பந்தம். ஒரு யானைக்கு எத்தனை பந்தம் இருக்கு? 2. கால் எத்தனை இருக்கு? 4. 4 2 6. ஆனா அப்ப 6ஆல் இதை பிரிச்சிக்கன்னு சொன்னா 6 3 18, 1 மீதி 12ல 6 2 12, விடை 32 இருக்கு. யாருக்கு குழப்பம் இருக்கா? ஒரு வாகன திரைப்படத்தில் நின்ற சைக்கிள்களினதும் கார்களினதும் மொத்த எண்ணிக்கை. இது ஆடுகோழி கணக்கு பாக்குற மாதிரி பாக்குறது இல்லை. எப்படி என்றா கவனிச்சு கொள்ளுங்க. செய்முறை செய்கிறேன். இதுல ரெக்கார்டு உங்களுக்கு அனுப்பப்படும். இதுல எங்களுக்கு தெரியும் சைக்கிளுக்கு வந்து 2 சக்கரை, காருக்கு வந்து 4 சக்கரை. இப்ப கேட்கறது கார்களை கேட்டா பிள்ளைகள் 3 படிமுறையில செய்யறது. 1 2 3 ஸ்டெப்ல செய்யறது. எப்படி என்றா முதலாவதுக்கு சைக்கிளும் இதுவும் சேர்த்த எண்ணிக்கையை போடுங்க. காரை கேட்டா அத மோட்டார் பைக்கிட சைக்கிள் சில்லுகளால பெருக்கு. இப்ப சைக்கிளை கேட்டா என்ன செய்யணும்? காரால பெருக்கணும். 40. இப்ப 70ல இருந்து, அதாவது சில்லுகள மொத்த எண்ணிக்கையில இருந்து 40 கழிக்கும். கழிச்சா அவ்வளவு 30. இப்ப என்ன செய்யணும்? இந்த 30 சில்லுகளுக்கு இடையிலான வித்தியாசம். சைக்கிளுக்கு 2 சில், இதுக்கு 4 சில், 2க்கும் இடையிலான வித்தியாசம் 2.
அந்த வித்தியாசத்தால பிரிச்சு விட்டா விட விட என்ன வரைக்கும் 15 இருக்கு. இப்ப நீங்க 20ல இருந்து 15 கழிச்சு விட்டா சைக்கிள் 5 இருக்கு. சரியா? Right. அடுத்த கேள்வியை பாருங்க. பண்ணை ஒன்றில் ஆடுகளும் கோழிகளுமா 12 உள்ளது. கால்களின் எண்ணிக்கை 40. ஆடுகளை கேட்டா பிள்ளைகள் இதே படிப்புடன் 12 கோழிட காலால பெருக்குங்க 26. 40ல இருந்து 26 கழிங்க 14. 40ல இருந்து 26 கழிங்க 12 2 24 தானேண்ணா? 24. 24 கழிங்கன்னு சொன்னா 16. இந்த 16 வித்தியாசத்தால பிரித்தீங்கன்னு சொன்னா விடை 8. அதே மாதிரி ஒரு பண்ணையில் ஆடுகளும் கோழிகளுமா 11 உள்ளது. அவற்றின் கோழிகளதும் கால்களது எண்ணிக்கை 32. இது லேசா கண்டுபிடிக்கலாமல்ல, கோழிக்கு 2 கால் தானே. பண்ணையில் ஆடுகளும் கோழிகளுமாக 11 உள்ளது. ஆடுகளதும் கோழிகளதும் கால்களின் எண்ணிக்கை 32 ஆகும். கோழிகளை கேட்டா என்ன செய்யணும்? நம்மளால வந்து சொல்லி தந்திருக்கிறானா? இல்ல தானே. ஒரு பண்ணையில் ஆடுகளும் கோழிகளுமா 11 உள்ளது. ஆடுகளும் கோழிகளும் கால்களின் எண்ணிக்கை 32 ஆகும். பண்ணையில் உள்ள கோழிகளின் எண்ணிக்கை யார்? என்ன செய்யணும்? 11 4ஆல பெருக்கும். ஏனண்டா கோழியை கேட்டா 8 காலால பெருக்கும். 44 பேர். 44ல இருந்து 32 கழிக்கணும். கழிச்சா 12 பேர். இத ஆற்ற காலுக்கும் கோழி காலுக்கும் இடையிலான வித்தியாசம் 2ஆல பிரிச்சுக்கிறா. விடையா 100 தொடக்கம் 110 வரை எழுதக்குள்ள. இதுல வழியாக கவனிச்சு கொள்ளுங்க. முதல்ல என்ன செய்யுங்க? 100 தொடக்கம் 110 வரைக்கும் எழுதுங்க. 100, 101, 102, 103. இது எழுத அவ்வளவு டைம் போகாது. 104, 105, 106, 107, 108, 109, 110. இப்ப பாடிச்சு கொள்ளலாம். இத கேட்ட கேள்வி என்ன? எதை கேட்டிருக்கிறாங்க? பூஜ்ஜியம் எழுதப்படும் தடவைகள். அப்ப 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. விடயத்துல வரும். அதே போல 49 தொடக்கம் 99 வரை எழுதும்போது 5 எழுதப்படும் தடவைகள். அப்ப நாங்க இதுக்கு என்ன செய்யணும்? 49 தொடக்கம் 5 50. அந்த லைன் அப்படியே வரும். 51, 52, 53, 54, 55. அப்படியே அந்த லைன் வர போகுது. அதாவது 56, 57, 58, 59. 59 பிறகு என்ன வர போகுது? 65, 75, 85, 95. இவ்வளவு பேர். இதுல 5 எத்தனை பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15 இருக்கு. பார்த்த 11 கேள்வியில யாராவது கேட்கணும்ன்றாங்க? இல்ல சார். ரைட், ஓகே. அடுத்த கேள்வி அதுல ரெக்கார்டு போடுவோம் தானே, அதுல பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்த கேள்வியை பாருங்க.
ஒன்று தொடக்கம் 100 வரை எழுதும் பொழுது ஷார்ட்கட் என்னடா பிள்ளை இதுக்கடான ஷார்ட்கட் சொல்லலாம். 1 தொடக்கம் 100 வரை எழுதும் பொழுது 011 தடவை எழுதப்படும். அது எப்படி என்று சொன்னா 1 தொடக்கம் 100 வரையான எண்களை எழுதக்குள்ள வடிவா காணித்துக் கொள்ளுங்க. இதான் ஷார்ட்கட். 1 வந்து 21 தடவை எழுதப்படும். மறுபடியும் நோட் பண்ணி வச்சுக்கணும். 011 தடவை எழுதப்படும். 2 3 4 5 6 7 8 9 அவ்வளவு வந்து 2 வந்து 20 தடவை, 3 வந்து 20 தடவை, 4 வந்து 20 தடவை, 5 வந்து 20 தடவை, 6 9 வரைக்கும் எல்லாமே 20 தடவை எழுதப்படும். இதுல ஏதாவது எழுதி காட்டணும்ன்றாங்க. சொல்லுங்க. 3 நாளும் 20ஆ? 3 20 தான் மகள், 4 20 தான். 1 தொடக்கம் 100 எழுதக்குள்ள. அப்ப 2 போட்டிருக்குதுல. எல்லாம் 20 தடவை தானா? 0 போட மறந்துட்டேன். சரி, இப்போ ஓகே. ரைட், ஒரு மணி நேரம் நோட் பண்ணிக்கொள்ளு. அடுத்தது பாருங்க. ஐ தொடக்கம் எக்ஸ் வரையான ரோமன்களை எழுதும் பொழுது ஐ எழுதப்படும் தடவை. அப்ப இது நாங்க என்ன செய்யணும்? கட்டாயம் எழுதித்தான் பார்க்கணும் இல்லையா? 1க்கு ஐ, 2க்கு 2 ஐ, 3 ஐ, 3க்கு 3 ஐ, 4க்கு ஐவி, 5க்கு வராது, அதுல ஐ வராது, 6ல வரும் ஐ, 7க்கு வி ஐ ஐ, 8க்கு வி ஐ ஐ ஐ, 9க்கு ஐஎக்ஸ், 10ல வராது. இப்ப வெட்டி பாதிக்கல சொல்ற பிள்ளைகள். ஐ வந்திருக்கிற தடவையில 2 பேர் 1 3 6 7 8 10 13 14. ரைட், இத பாருங்க. 100வது ரெட்டு எண் கேட்டா வெரி சிம்பிள். 100 2ஆல பெருக்கி விட்டா சரி. விட 200. 78வது ரெட்டு எண் கேட்டா 78 2ஆல பெருக்கி விட்டீங்கன்னா சரி. 186. ஒற்றை எண் கேட்டா என்ன செய்யணும்? 50 2ஆல பெருக்கிட்டு ஒண்டா கழிக்கணும். ரெட்டை எண்ணுக்கு 2ஆல பெருக்கி விட்டா சரி. ஒற்றை எண்ணுக்கு என்ன செய்யணும்? பெருக்கி வார 2ஆல பெருக்கி வார விட இல்ல ஒண்டா கழிக்கணும். 60வது ஒற்றை எண் கேட்டா 60 2ஆல பெருக்குனா 120, 120ல ஒண்டா கழிக்கணும். இதுல யாருக்கும் ஏதாவது குழப்பம் பண்ணாங்க? 50 கேள்வி பார்க்கணும். கொஞ்சம் ஸ்பீட் பண்ணீங்கன்னா சரி. இவ்வளவு அடி நீ படிக்கணும். அதே போல இதுக்கும் ஷார்ட்கட் தான் பிள்ளைகள். வடிவா காணிங்க. 1 தொடக்கம் 10 வரையுள்ள ஒற்றை எண்களோட கூட்டுத்தொகை. அதாவது ஒற்றை எண் சொல்றது 1 தொடக்கம் 10க்குள்ள என்னென்ன வர போகுது? 1 3 5 7 9 இவ்வளவு தானே வரப்போ. இதுல கூட்டுத்தொகை எவ்வளவு? 25. என்ன சார் அவ்வளவு ஸ்பீடா போட்டிங்கன்னு யோசிக்கிறீங்களா? இதுல என்னன்னு சொன்னா இதுல ஷார்ட்கட் இருக்கு பிள்ளை. என்னன்னா முடியா காணிங்க. ஒற்றை இலக்கத்துல தொடங்கணும், இரட்டை இலக்கத்துல முடியணும். முடிஞ்சா ஒற்றை என்ற கூட்டுத்தொகை காண்றா இந்த முடிகிற அரைவாசி எவ்வளவு? 2ஆல பிரிச்சு எவ்வளவு வரும்? 5. இந்த 5 அதே எண்ணால பெருக்குனா ஒற்றை எண்களோட கூட்டுத்தொகை வரும். இரட்டை எண்களோட கூட்டுத்தொகை காணணும்னா அதே 5 அடுத்த இலக்கத்தால பெருக்கி வரும். 6ஆல 30. இந்த 30 எதுக்குரியது? இரட்டை எண். 2 4 6 8 10 இவ்வளவோட கூட்டுத்தொகை எவ்வளவா இருக்கு? 30 இருக்கு. ஒற்றை எண்களோட கூட்டுத்தொகை காண்றேன்னு சொன்னா ஒற்றை எண்ல தொடங்கி இரட்டை எண்ல முடிஞ்சா அந்த இரட்டை எண் முடிகிறத்தின் அரைவாசிய அதே இலக்கத்தால பெருக்குனா வரும். இரட்டை எண்கள் காண்றேன்னு சொன்னா முடிகிறத்துல அரைவாசிய அடுத்த இலக்கத்தால பெருக்குனா வரும். இப்ப இதை பாருங்க. இப்ப இதை டப்பண்டு செய்யலாம். 20 20ல அரைவாசி 10. 10 10ஆல பெருக்கி விட்டீங்கன்னா விடை 100. இதை பாருங்க. 1 தொடக்கம் 10 வரை உள்ள ஒற்றை எண்களின் கூட்டுத்தொகை
அதே வழியை தான் திருப்பி கட்டுறாங்க. அது உண்மையா ரெட்டை எண்கள் ரெண்டு கேட்டிருக்கணும் என்றாலும் பரவாயில்ல. கேட்ட கேள்விக்கு அதான் விட. ஒன்றுலக 20 வரையுள்ள என்று சொன்ன 20 அரைவாசி எவ்வளவு? 10. 10 11 பெருக்கி விட்டாச்சு. இதுல யாருக்கு குழப்பம் இருக்கா? இல்ல சார். Okay. அடுத்த கேள்வி. சதுரங்களுக்கு தெரியும் இல்லையா? அதாவது அதே இலக்கத்தால பெருக்குனா வரும் 10வது சதுரம். 10 10ஆல பெருக்கி விட்டா 100. 8வது சதுரம் 8 8ஆல பெருக்கி விட்டா 64. முக்கோணியன் காட்டுறதுக்கு என்ன சொல்லணும் பிள்ளைகள்? 5வது முக்கோணியன் கேட்டா 5 அடுத்த இலக்கத்தால பெருக்கி 5க்கு அடுத்த இலக்கம் என்ன? 6 30. அது 2ஆல பிரிக்க விட்டோம். பிரிக்க விட்டோம்னா 15. 10வது முக்கோணியன் கேட்டா 10 11ஆல பெருக்கிறோம் 110. 110 2ஆல பிரிக்க விட்டா 55. இதெல்லாம் ஷார்ட்கட் வழியா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இதை பாருங்க. இது வரிசை கேள்வி என்று உங்களுக்கு தந்திருக்கிறோம் என்றாலும் திருப்பி இருக்கா மீட்டி விடுற நல்லதானே. இதுல பாருங்க, ஒரு வரிசை முன்னால் இருந்து எண்ணும் போது பார்க்கும்போது 5ஆவதாம், பின்னால் இருந்து பார்க்கும்போது 8ஆவதாம் இருக்கிறான். வரிசை இந்த மொத்தம் எத்தனை பேர்? இந்த 8ஐயும் 5ஐயும் கூட்டுங்க. ஒரு ஆள் ராணி முன்னுக்கு இருந்து 5க்குள்ளேயும் ஒரு ராணி இருக்கிறான். பின்னால் இருந்து எண்ணக்குள்ள 8க்குள்ளேயும் ஒரு ராணி இருக்கிறான். 2 ராணி வரையில அதாங்க. அதால இதுக்கு ஷார்ட்கட் என்னன்னா 5ஐயும் 8ஐயும் கூட்டிட்டு 13 வரும். 13ல இருந்து என்ன செய்யணும்? ஒன்றை கழிச்சு விட்டீங்கன்னு சொன்னா விடை 12,000. இந்த கேள்விக்கு என்ன? 2ஐயும் கூட்டிட்டு ஒன்றை கழிக்கணும். ஏன்னு சொன்னா 2க்குள்ள ராணி வர மாட்டான். அதான் விளக்கம். ஒரு வரிசை ஒன்றில் சுபானி 9வது மாணவியாக நடுவில் நிற்கிறார் எனின் அவ்வரிசையில் உள்ள மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை. இதுல நடுவண்ட விஷயம் படியா காணிக்க. இவ 9வதா நிக்கிறான்னு சொன்னா இவைக்கு முன்னுக்கு நிக்கிறாக்களும் சமனா இருக்கும். 8 பேர் தான் இருப்பாங்க. பின்னுக்கு இருக்கிறாக்களும் சமனா இருப்பாங்க. அப்ப என்ன செய்யணும்? இது லேசி நடுவ 9 2ஆல பெருக்கி போட்ட ஒன்றை கழிச்சு விடலாம். இல்லாட்டி 8 மட்டும் 16 மட்டும் 17. இது லேசான ஷார்ட்கட் என்னடா பிள்ளைகள்? நடுவுல நிக்கிறாள் 2ஆல பெருக்கி போட்டு 18 பேர். அதுல இருந்து ஒரு சுபானிய கழிச்சு விடாச்சு. யாருக்கு டவுட் இருக்கா? இல்ல சார். இந்த செய்முறைகள் எல்லாம் உங்களுக்கு ரெக்கார்டிங் வரும் பிள்ளைங்க. 4ஆம் ஆண்டாக்கள் இருந்தீங்கன்னா திருப்பி பாருங்க. 5ஆம் ஆண்டாக்களுக்கு கடாண்டு விளங்குனா சங்கர் ஒரு ஏணியில் 4வது படியில் நிற்கிறான். அவன் மேலும் 3 படிகள் ஏறினான் போது நடுவுல வார. அப்ப 7வது படிதானே நடுப்படி. 2ஆல பெருக்கிடும் 14. 14ல இருந்து ஒன்றை கழிச்சு விட்டா 13. ஏன் சார் ஒன்றை கழிக்கிறேன்? நேரண்டா மகள் இப்ப நடுவுல இருக்கிற தானே 2ஆல பெருக்கிறோம். அல்லது இப்படி விளங்கி கொள்ளுங்க. 7 என்று சொன்னா இவர் சென்டர்ண்டா அவருக்கு முன்னுக்கு 6 பேர் இருப்பாங்க, பின்னுக்கு 6 பேர் இருப்பாங்க. இதை நாங்க 6 6 12 1 13ன்றதுக்கு பதிலாத்தான் நடுவுல நிக்கிறாள் 2ஆல பெருக்கி போட்டு ஒன்றை கழிச்சு விடணும். ஏனென்றா அவர் 2 தரம் கவுண்ட் பண்ணப்படுவோம் நாங்க பெருக்கக்குள்ள. அதாலதான் ஒன்றை கழிக்கிறோம். ஏதாவது டவுட்னா கேளுங்க பிள்ளைகள், வடிவம் விலகி கொள்ளுங்க. பேப்பர் நீங்க 200 எடுக்கும். அதான் டாக்கு. வேற அந்த 150 எடுப்பேன் அப்படி ஒரு மனநிலையில நீ போவாதி. அவங்களுக்கு நடந்த ப்ரொஃபசர் பேப்பர் போட்டு விடணும். நான் மறந்துட்டேன், இப்ப போட்டு விடுறேன். நேற்று நேரடி கிளாஸுக்கு வந்து அவங்களுக்கு தந்த நாங்கள் அந்த நேற்று வராதவங்களுக்கு நான் போட்டு விடுறேன் உங்களுக்கு. அதையும் இருக்கா ரிவிஷன் பண்ணிட்டு வாங்க. 2 பேப்பர் 2021 22 சரி அவங்களோட குழுக்கள்ல போட்டிருக்குது. நேற்று வராதாக்கள் அதை பார்த்துக்கொள்ள.
ரைட். அடுத்த கேள்வி. அடுத்த கேள்வி யாருக்கு செய்முறை தெரியும்? நான் அவருக்கு அந்த இதை போட்டுட்டு வா. ரைட். நான் ஒரு பேருந்தில் ஏறுவதற்கு நிற்கிறேன். எனக்கு முன்னால் 6 ஆட்களும் எனக்கு பின்னால் 4 பேரும் நிற்கிறார்கள். சார் சொல்லுங்க. வந்து எனக்கு வந்து நான் ஒரு பேருந்தில் வருவதற்கு நிலையில் நிற்கிறேன்டா. அவருக்கு முன்னால 6 ஆக்களும் அவருக்கு பின்னால் 4 பேருமாம். அப்பண்டா 10. அவங்க நண்பன் வந்து இடையில் நடுவில் நிக்கிறாருண்டா. 10 2 பிரிச்சு 5ஆவது. ரைட். ஓகே. அதுல முதல் அதுல கவனிங்க. இதே பார்க்கணும். அதாவது அந்த வரிசையில எத்தனை பேர் நிக்கிறாங்க? ஒருவருக்கு நிக்கிறேன். எனக்கு முன்னால் 6 பேரும் எனக்கு முன்னுக்கு 6 பேர் நிக்கிறாங்க. பின்னால 4 பேர். அப்ப 6 4 10 3 11 பேர் தான் அந்த வரிசையில நிக்கிறாங்க என்றத முதல் கண்டுபிடிங்க. இப்ப நடுவ காண்றா அந்த 11 ஒண்ட கூட்டிட்டு 12 பேர் அதை 2ஆல பிரிச்சீங்கன்னா சரி. விடை 6. ஆமா, 6ல நிக்கிறாள் தான் நடுவா. அப்பதான் 6வது ஆள் நடுவாள் என்றா தான் முன்னுக்கு 5 பின்னுக்கு 5 பேர். 5 5 10 3 11. Any doubts? ரைட். சூம் இதுலயும் போட்டு விடுறீங்களா? ரெண்டு எல்லா குரூப்லயும் போட்டு விட்டுருக்குது. நீங்க விரும்புற குரூப்ல பாக்கலாம். ஒருக்கா டிஸ்கஸ் பண்ணிட்டு வாங்க. எப்படித்தான் பேப்பர் வந்திருக்குன்றது என்பதுக்காக வேற ஒன்றும் இல்லை. ரைட். அடுத்த கேள்வி. உங்களோட போனுகளுக்கு வந்திருக்கும். வராதாக்கள் தனியே வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் தனியாக அனுப்பிடுறேன். இதை பாருங்க. ஒரு விளையாட்டு மைதானத்தை சுற்றி கருப்பு வெள்ளை நீலம் ஊதா என்று கொடிகள் 103வது கொடி. இதுல எங்களுக்கு தெரியும் முதலாவது கொண்டு 2 3 கடைசிக்கு மட்டும் 0 போடுங்க. மொத்தம் 4 கொடி. 103 4ஆல பிரிக்கிங்க என்று சொன்னா விடை 3 மீதி வரும். 3 மீதி வந்தா விடை நீலம். அதுல யாருக்கும் குழப்பம் இருக்கா? 100 4ஆல பிரிக்கிங்கன்னா 25 மீதி 3 பேர். மீதி 3 என்று சொன்னா 3வது கொடியாக இருக்கும். சரி. அடுத்த கேள்வி. திருமண பந்தல்ல மஞ்சள் பச்சை நீலம் சிவப்பு 225 கொடி இருக்கு. இங்க குறைவா இருக்கிற கொடி கேட்கிறாங்க. அப்ப இங்க பாருங்க பிள்ளைகள், மொத்தம் 1 2 3 4 இருக்கு. உடனே என்ன செய்யுங்க? 255 4ஆல பிரிங்க. 6 4 24 கழிச்சா 1 மீதி வரும் இல்லையா? 15 4 12 கழிச்சா 3 மீதி வரும். இதுல என்ன செய்யணும் பிள்ளைகள்? நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு மஞ்சளுக்கு 63, பச்சைக்கு 63, அடுத்தது பாருங்க. மைக் ஆஃப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்களா? 63 அவுட்டா மட்டும் முன் பண்ணி கேட்கலாம். 63. இதுல 3 மீதி வந்தபடியா பிள்ளைகள் இந்த மஞ்சளுக்கு ஒன்றை கொடுக்கும். அப்ப மஞ்சளத்துல 64, பச்சைக்கு முண்டை கொடுக்கணும். அப்ப அதுவும் 64, நீலத்துக்கு முண்டை கொடுக்கணும் 64. அப்ப அங்க குறைவா இருக்கிறது சிவப்பு. இதுல யாருக்கு டவுட் இருக்கா? கட்டான திருப்பி ரீஜாயின் ஆகுங்களா? அடுத்த பாருங்க. 32வது கேள்வி. காலை வேளை ஒருவர் காலை வேளையில் செல்லும் போது அவரது நிழல் அவரது இடது கை பக்கமாக விழுந்தது. இப்ப எங்களுக்கு தெரியும் காலையில நிழல் விழுறதுக்கு ஷார்ட்கட் என்ன? இந்த பிள்ளைக்கு வட்ட முகம், அப்படிதான் அல்லது வடிவான முகம்.
இந்த பிள்ளைக்கு வட்ட முகம். அதாவது காலையில வடக்கு நோக்கி போனா நிழல் இடது கை பக்கம் விழும். காலையில கிழக்கு நோக்கி போனா நிழல் பின்னால விழும். காலையில தெற்கு நோக்கி போனா நிழல் வலது கை பக்கம் விழும். காலையில மேற்கு நோக்கி போனா நிழல் முன்னால விழும். இது காலையில விழுற ஷார்ட்கட். மாலையில மாறி வரும். வடிவான முகம் இந்த பிள்ளை. அப்ப மாலையில வடக்கு நோக்கி போனா நிழல் வலது கை பக்கம் விழும். கிழக்கு நோக்கி போனா முன்னால விழும். தெற்கு நோக்கி போனா இடது கை பக்கம் விழும். மேற்கு நோக்கி போனா பின்னால விழும். ரைட். இதுல எப்ப மாலை பொழுது. ஓகே. மேற்கு திசையில் உள்ள வீட்டை நோக்கி செல்லும் போது நிழல் பின்னால விழும். அவ்வளவுதான் சொல்றேன். நிழல் சரியா மரத்தோட விழுதுண்டா அது 12 மணியா இருக்கும். ஆனா, காலையில நிழல் குறைஞ்சி போகும், மாலையில நிழல் கூடி போகும். காலையில என்ன செய்யும், சூரியன் உதிக்கக்குள்ள நிழல் தூரத்துல இருக்கும். பிறகு பாத்தீங்கன்னா கொஞ்சம் 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 மரத்தோட இருக்கும். பிறகு மாலையில என்ன செய்யும், அடுத்த சைட்டுக்கு கூடி போகும். இத பாருங்க. முழு உருவத்தின் சுற்றளவு நிழற்றப்பட்ட பகுதியின் சுற்றளவில் எத்தனை மடங்கு? இதுல நிழற்றப்பட்டதை பாருங்க. 1, அதே அளவு கூடுதாரி பிள்ளைகள் 2, 3, 4. அத வெளியில போடுங்க. இப்ப முழு உருவத்தின் பாருங்க. சிவப்பால கீறுறது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. அத உள்ள போடுங்க. இப்ப 8 நாள்ல பிரிங்க. விடைவ அடுத்தது முழு உருவத்தின் பரப்பளவு அதில் நிலற்றப்பட்டுள்ள பகுதியின் பரப்பளவில் எத்தனை மடங்கு? நிலற்றப்பட்டுள்ளது 1. முழு உருவத்தினு பாக்குறதுக்கு நாங்க என்ன செய்யணும், இதெல்லாம் கீறோம், ஜாயின் பண்ணணும். இதுக்குள்ள எத்தனை வரும்? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. அப்ப 1 12ஆல பிரிச்சீங்களா 12 மடங்கு. அந்த டொட் வச்சது நான் கண்டுபிடிக்கணும் பிள்ளைகள். அந்த நிலத்தியதை போல அந்த உள்ளுக்குள்ளே 6 இருக்கு. அதை கண்டுபிடிச்சு வெளியில கூட்டி விட்ட 6. அப்ப மொத்தம் 12. சரி, இந்த கேள்விகள் உங்களுக்கு சில வேளை தான் போடுவாங்களா? இத பாருங்க. முழு உருவத்தின் பரப்பளவு நிலற்றப்பட்டுள்ள முழு உருவின் சுற்றளவு நிலற்றப்பட்டுள்ள பகுதியின் சுற்றளவில் எத்தனை மடங்கு? அதே மாதிரி தான் பிள்ளைகள். இங்க பாருங்க. 1, 2, 3. அதை வெளியில போடுங்க. 1 இதுல பாத்தீங்கன்னு சொன்னா அதுல 3 அப்ப அதை போல கூட எத்தனை இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. அப்ப 3 12ஆல பிரிட்டீங்கன்னு சொன்னா விடை 4. சரியா? அதே போல முழு உருவத்தின் சுற்றளவு அதே மாதிரி தான். இதுல சுற்றளவு எக்காய் தெக்க துணை ஹத்தர 4. முழு உருவின் என்று சொன்னா வெளியில வாரது. அப்படியா கவனிங்க, வெளியில அதே மாதிரி கோடு தானே. அப்ப நாங்க இதுல இருந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. 12 வந்து 4ஆல பிரிச்சிங்கன்னு சொன்னா விடை. இப்ப விளங்குதா உங்களுக்கு ஏன் 12 வாய்ப்பாட பாடமாகுன்னு சொல்றது? இதுகளுக்கு தான் லேசா கடை செய்யலாம். அடுத்து 40வது கேள்வியை பாருங்க. 31 நாட்களில் முடிவடையும் மாதங்கள் எத்தனை? 7. 30 நாட்களில் முடிவடையும் மாதங்கள் எத்தனை? 7 30 நாட்கள்ல 4. மார்ச் 1ஆம் தேதி சனிக்கிழமை என்று சொன்ன 29 சனி,
அதே போல ஞாயிற்றுக்கிழமையா இருக்கு. அது என்ன ஷார்ட்கட்? 1 சனி என்றா வாரத்துல 7 நாள் இருக்கு. 7 கூட்டினீங்கன்னா 8 சனி. அதோட 7 கூட்டினீங்கன்னா 15 சனி, 22 சனி, 29 சனி என்றா 30 ஞாயிறு. டிசம்பர் 1 புதன் என்றா 29 புதன். அப்ப 28 என்ன? செவ்வாய். அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதே போல அடுத்த பாருங்க. 2018ஆம் ஆண்டு ஜனவரி 1 திங்கட்கிழமை ஆகும். இது எவ்வகை வருடம்? சாதாரண வருடம், அலீப் வருடம் ஆண்டு கேட்கிறாங்க. அப்ப கடைசி இலக்கத்தை 4ஆல பிரித்தீங்கன்னு சொன்னா 18 4ஆல பிரித்தீங்கன்னா 2 மீதி வரும். அப்ப 1 2 மீதி வந்தா அது சாதாரண வருடம். இதுல ஜனவரி மாதம் 1 சாதாரண வருடத்துல ஜனவரி மாதம் 1 திங்கட்கிழமையில தொடங்குனா டிசம்பர் 31 திங்கட்கிழமை தான். அந்த திங்கட்கிழமை மட்டும் அந்த நாள்ல எத்தனை இருக்கு? அந்த வருஷத்துல 53 இருக்கு. வருடத்தின் நடுநாள் ஜூலை மாசம். அடுத்த இப்ப ஜாயின் பண்ணுங்க, நான் திருப்பி விளங்கப்படுத்துறேன். திருப்பி அதே ஐடியில ஜாயின் பண்ணுங்க, நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன்.